அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், இந்த உலகத்துல ஜெயித்தவனுக்கும் வரலாறு உண்டு, தோர்த்தவனுக்கும் வரலாறு உண்டு. ஆனால் கூட்டத்தில் இருந்து விமர்சித்து கொண்டிருந்தவனுக்கும் குற்றம் சொல்லி கொண்டிருந்தவனுக்கும் வரலாறே இல்லைங்க, வரலாறே கிடையாது. துரியோதனை பற்றியும் இன்னைக்கு பேசுறோம், அர்ஜுனனை பற்றியும் இன்றைக்கு பேசுறோம். அதனால அந்த பாரத யுத்தத்தை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருந்தவங்களை பற்றி யாருமே பேசவே இல்லை. ராமாயணத்துல ராமரை பற்றி பேசுறோம், ராவணனை பற்றி இன்றைக்கும் பேசுறோம். ஆனால் கூட்டத்தில் இருந்து அதை பற்றி விமர்சித்துக் கொண்டிருந்தவர்களை பற்றி வரலாறே கிடையாது. ஜெயித்தவர்களுக்கும் தோர்த்தவர்களுக்கும் வரலாறு உண்டே தவிர நம்மை பற்றி விமர்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வரலாறே கிடையாதுங்க. ஒண்ணு நம்ம ஜெயிக்கலாம், இல்ல தோத்து போலாம், ஏதோ ஒரு வகையில வரலாற்றுல நிற்போம்ல. சார், மகாத்மா காந்தி அவர்கள் தன்னுடைய நெருங்கிய நண்பரான சீனிவாச சாஸ்திரி அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. நாட்டினுடைய பெரிய பிரச்சனைக்கு, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த சீனிவாச சாஸ்திரின்ற ஒரு ஆங்கிலத்துல அப்படி புலமை வாய்ந்தவர், அப்படி தெரிந்தவர். அவர் என்ன பண்றாரு, காந்தியை விமர்சனம் பண்றாரு. நீங்க எழுதின லெட்டர்ல கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இவ்வளவு மிஸ்டேக் இருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இவ்வளவு இருக்கு, இங்க இசு வராது, இங்க வாசு வராது, இங்க தட்டு வராது, இங்க அது வராது, இது வராது, பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்னு போட்டு இந்த லெட்டர்ல சிகப்பு கோடா போட்டு காந்தி அவர்களுக்கு அனுப்பி விடுறாங்க. இப்போ மகாத்மா காந்தி அந்த லெட்டரை பார்த்துட்டு சீனிவாச சாஸ்திரி அவர்களுக்கு இன்னொரு லெட்டர் பதில் கடிதம் எழுதுறாரு. நீங்க எழுதினதெல்லாம் கரெக்டு தான், எனக்கு ஆங்கிலத்தினுடைய புலமை அவ்வளவு தூரம் கிடையாது, உங்க அளவுக்கு எனக்கு ஆங்கில புலமை கிடையாது. ஆனா என்கிட்ட இந்த மாதிரி ஒரு 200-300 லெட்டர் இருக்கு, அதை திருத்துறதுக்கு நீங்க உதவியாளராக வர முடியுமான்னு கேட்டு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. இதை திருத்தி தர முடியுமா, உதவியாளராக வர முடியுமான்னு கேட்டிருக்காரு. என்னப்பா அர்த்தம்னா, நான் சொல்ல வந்த கருத்து முக்கியமே தவிர மொழி முக்கியம் அல்ல, நான் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பவன் அல்ல, நாட்டிற்காகவும் நாட்டை மாற்றக்கூடிய கருத்திற்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். என்னை நீங்கள் விமர்சித்தாலும் கூட அந்த கருத்தியலை செயல்படுத்துங்கள்னு சொல்லக்கூடிய இடத்துல மகாத்மா காந்தியடிகள் இருந்தார். எத்தனை பேர் விமர்சித்தாலும் கூட நாம் எடுத்துக்கொண்ட கருத்தும் நாம் எடுத்துக்கொண்ட செயலின் மீதும் நமக்கு நம்பிக்கை இருந்தால் அடுத்தவர்களினுடைய விமர்சனங்கள் காற்றில் கரைந்து போகும். உன்னை பற்றி யாரு என்ன சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கியதை அந்த காதில் தள்ளு, மேகம் மிதந்தாலும் காகம் பறந்தாலும் ஆகாயம்தான் அழுக்காக ஆகாதென்று சொல்லுனாருங்க வாலி.